கடனாளிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னா அந்த கடனுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி. கடனுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் உதாரணமாக என்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா மதிப்புள்ள வியாபார பொருள் இருக்குது, அல்லது 5 லட்ச ரூபா மதிப்புள்ள நகை வச்சுருக்கிறேன், அல்லது 5 லட்ச ரூபா மதிப்புள்ள பணமாக வச்சுருக்கிறேன். 5 லட்ச ரூபா கேஷாகவோ நகையாகவோ அல்லது வியாபார பொருளாகவோ வச்சுருக்கேன். அல்லது எல்லாத்தையும் கூட்டினா 5 லட்சம் வருது. 1 லட்சம் கேஷ் வச்சுருக்கிறேன், அக்கௌண்ட்டில் இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுருக்கிறேன், மீதி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வியாபார பொருள் இருக்குது, இதெல்லாம் கூட்டினா 5 லட்சம் வந்துடுது. அப்படின்னா எனக்கு ஜக்காத்து கடமை, எனக்கு ஜக்காத்து கடமை. இப்போ நான் ஜக்காத்து வாங்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு என்னுடைய சொந்தமான பொருள் 5 லட்சம் இருக்குது, நான் கொடுக்க வேண்டிய கடன் 6 லட்சம் இருக்குது, நான் கொடுக்க வேண்டிய கடன் 6 லட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஜக்காத்து வாங்கலாம், நான் ஜக்காத்து வாங்கலாம். ஸோ கடனுடைய அளவு என்னன்னு சொன்னால், அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை விட சேமிப்பை விட அதிகமாக கடன் இருக்குதா, அதுதான் கடன். இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க, ஆனால் என் கடன் 2 லட்சம் தான் இருக்குது. 5 லட்ச ரூபா மதிப்பில் சொத்து இருக்குது எனக்கு. உதாரணமாக வியாபார பொருளாகவோ தங்கமாகவோ வெள்ளியாகவோ பணமாகவோ கேஷாகவோ 5 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் கடன் பார்த்தா 2 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா இப்போ 3 லட்சத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணும். 3 லட்சத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணும். நானும் கடனாளி தான், எனக்கு ஜக்காத் தாங்க கேட்கக்கூடாது. அப்போ கடனுடைய அளவு என்னன்னு சொன்னால், அவரோட சொத்தை விட கடன் அதிகமாக இருந்தால் அப்படிப்பட்ட கடனாளிக்கு தான் ஜக்காத்தை கொடுக்க முடியும்.